கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு தொடர் வேத தியானமாக யோர்தானை கடக்க பண்ணும் தேவன் என்றும், யோர்தானை கடப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், யோர்தானை தேவன் நம்ம வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார் என்பதையும் குறித்து ஒரு தொடர் போதனையாக ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஓடக்கூடியவர்களாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுல் கூட தன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற அந்த காலகட்டத்தில் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதாக சொல்லுகிறார். யோபு கூட சொல்றாரு, என் ஓட்டம் அஞ்சற்காரன் ஓட்டத்தை காட்டிலும் தீவிரமாய் ஓடுகிறதுங்கிறார். அவருடைய காலங்கள் ஒரு தபால்காரர் எப்படி அதிவேகமா வந்து ஒரு செய்தியை கொடுத்துட்டு அல்லது ஒரு மணியாடரை கொடுத்துட்டு ஒரு கடிதாசியை கொடுத்துட்டு துறந்து ஓடிவிடுகிறாரோ அதுபோல என்னுடைய காலங்கள் வேகமாக ஓடுகிறது அப்படிங்கிறார். இதை நாமளும் பார்க்கலாம். இந்த மாதத்தை தொடங்குறோம், இந்த மாதம் எவ்வளவு வேகமாய் ஓடுகிறது, எப்படி ஒரு 24 மணி நேரம் வேகமா போகுது. இந்த வருடத்தை துவங்குறோம், எப்படி 12 மாதம் வேகமாய் ஓடுகிறது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காலங்கள் வேகமாய் ஓடுகிறது. இந்த காலத்தோடு நாமளும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில குதிரைகளோடு ஓடுவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாராம். அதனாலதான் கர்த்தர் எரேமியாவின் மூலமாய் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் இந்த வேத வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், இப்ப காலாட்களோடு ஓடுகிற ஒரு ஓட்டம் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வைத்திருக்கிறார். அதன் பின்பு குதிரைகளோடு ஓடக்கூடிய அந்த பலத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த பலத்துல நம்ம குதிரைகளோடு கூட ஓட வேண்டும் என்று கூட தேவன் எதிர்பார்க்கிறாராம். அதற்கு பின்புதான் சொல்றாரு, சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இப்ப இந்த யோர்தானை குறித்து வேதத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்கலாம். யாக்கோபு கூட ஒரு இரவு தேவனிடத்துல போய் ஜெபம் பண்ணும் போது அவர் தேவனிடத்தில் இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கிறார். இதை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல சொல்றாரு. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்துல, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். இங்க யாக்கோபு ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்துல சொல்றாரு, நான் யோர்தானை கடந்து போனேன். அப்ப நான் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, யோர்தானை கடந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறியது என்று அநேக வருடங்களுக்கு அப்புறம் சொல்றாரு. இந்த யாக்கோபு மரித்து பின்பு எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போகிற வழியில கூட இந்த யோர்தானுக்கு அருகாமையில வந்து யாக்கோபினுடைய சரீரத்தை வைத்து 7 நாட்கள் துக்கம் அனுசரித்தாங்களாம். இதை குறித்து ஆதியாகமம் 50வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் சொல்லுகிறது. 32வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல யாக்கோபு யோர்தானை கடந்து போனேன் என்று தேவனிடத்துல சொல்லி ஜெபம் பண்றாரு. இப்ப
யாக்கோபு மரித்து போயிட்டார். இப்ப இந்த மரித்த சரீரத்தை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போறாங்க. ஆபிரகாமை அடக்கம் பண்ணின, ஈசாக்கை அடக்கம் பண்ணின, சாராளை அடக்கம் பண்ணின, இன்னும் யாக்கோவை நேசித்த யாக்கோவினுடைய தாயாகிய ரெபேக்காளை அடக்கம் பண்ணின அந்த நிலத்தை நோக்கி இந்த சரீரம் நடத்தி கொண்டு போகிற போது ஆதியாகமம் 50வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆதாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். வேதம் சொல்லுது, இப்ப யாக்கோபினுடைய சரீரம் யோர்தானுக்கு பக்கத்துல வைத்து 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு, இப்ப யாக்கோபு அந்த யோர்தான கடக்கல, யாக்கோபினுடைய சரீரத்தை இந்த பிள்ளைகள் எடுத்து கொண்டு போறாங்க. தேவன் நடத்துகிறார். இப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் யோர்தான் பிரவாகித்து வருமாமா. இந்த யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நாம ஏதோ ஒரு எதிர்ப்பு வந்து விட்டது, அல்லது ஏதோ ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஏதோ ஒரு தீய வல்லமைகள் நம்மை முன்னேற முடியாதபடி தடுக்கிறது என்று நம்ம நினைக்காதபடி முன்னமே தேவன் இதை குறித்து எச்சரிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. சில நேரங்கள் நம்மளுடைய திராணிக்கு மிஞ்சிய போராட்டங்கள் வருமாமா. அதைத்தான் இயேசு சொல்றாரு, இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், அந்த வீட்டின் மேல மோதியும் வீடு விழுந்து போகாது அப்படிங்கிற. ஆனா அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனுடைய வீட்டின் மேல இந்த பெருமழை மோதுற போது, பெருவெள்ளம் மோதுகிற போது அந்த வீடு அட்ரஸ் இல்லாம போயிரு. ஏன்னா அஸ்திபார கண்மலையின் மேல இல்ல, மணலின் மேல இருக்குதுங்கிறார். அப்போ பெரிய பிரச்சனைகள் வந்து தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கிறப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அட்ரஸ் இல்லாமல் போவது தேவ சித்தம் அல்ல. இவைகளின் நடுவில் தேவன் இவர்களை கடக்க பண்ணினார் என்பதற்கு சில அடையாளங்களை ஏற்படுத்துகிறார். இதனாலதான் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று எரேமியாவின் மூலமாய் இஸ்ரவேலின் மக்களிடத்தில் கேட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் தேவன் நம்மை கடக்க முடியாத அந்த போராட்டத்திலிருந்து, வெளியே வர முடியாத பிரச்சனையிலிருந்து தேவனே அதை நடத்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மக்கள் இப்பொழுது கானான் தேசத்தினுடைய கனியை ருசித்து விட்டாங்க. என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் மோசே 12 வேவுக்காரர்களை அனுப்பி தேசத்தின் நிலை எப்படி இருக்கிறது, தேசத்தின் கனிகள் எப்படி இருக்கிறது, தேசத்தின் மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்று வேவு பார்க்கும்படியாய் அனுப்பி விடுகிறார். தேசத்தை வேவு பார்த்துட்டு கனிகளை புசித்து கனிகளை சிலவற்றை எடுத்துக்கொண்டு வந்த இஸ்ரவேலில் 10 பேர் அந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்புறாங்க. இந்த 10 பேர் துர்செய்தியை பரப்புனதுனால லட்சோப லட்ச இஸ்ரவேலின் மக்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு விருப்பம் இல்லாம இப்பொழுது நம்ம எகிப்துக்கே போவது நலமாயிருக்கும் என்று சொல்லி நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம் என்று என்னாகும் 14வது அதிகாரத்தில் சொல்றாங்க. இப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்த காலேப், கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருந்தார், அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்தை நமக்கு தருவார், கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாது இருங்கள் என்று சகல இஸ்ரவேலரிடத்திலும் சொல்றாரு. சகல இஸ்ரவேலரும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கவும் விரும்பல, சுதந்திரிக்க தேவன் பண்ணுவார் என்று சொல்லுகிற மனிதனையும் விரும்பல. இதன் நிமித்தமா எல்லோரும் காலேப்புக்கு விரோதமாய் கல்லெடுத்த போதுதான் கர்த்தருடைய மகிமை காலேப்புக்காக அந்த இடத்துல இறங்குகிறது.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது இலவசமானது, ஆனா சாதாரணமானது இல்லை. அப்ப நம்ம சாதாரணமாய் நம்ம சில விஷயங்களை நம்ம அடைஞ்சிட்டோன்னு நம்ம நினைத்திடக்கூடாது. இதைத்தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார், இப்பேற்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால். இப்ப கவலை என்கின்றது என்னன்னா, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த விலைக்கிரயம் உலகத்தில் வேற யாருமே கொடுக்க முடியாத விலைக்கிரயம். இப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறோங்கிறார். இப்ப இந்த கனிய புசிச்சாச்சு, தேசத்தை குறித்து காலேப்பின் மூலமாய் நற்சாட்சி வந்துருச்சு. ஆனா இந்த நேரத்தில் மோசே மரித்து விடுகிறார். மரித்து மோவாப் தேசத்தினுடைய எல்லையில மோசேயினுடைய சரீரம் தேவனாலே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இப்பொழுது யோசுவாவினுடைய தலைமைக்குள்ள வந்தாச்சு. யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு மோசேயும் கிடையாது. இப்பொழுதுதான் ஜனங்கள் இந்த தேசத்தை எப்படி சுதந்தரிக்க போக போறாங்க, இந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை நீங்கள் எப்படி கடக்க போகிறீங்க, நான் தான் உங்களை அந்த யோர்தானை கடக்க வைக்க போறேன் என்பதை தேவன் இஸ்ரவேலருக்கு விளங்க வைக்கும்படியாக யோசுவாவினிடத்துல சொல்லுகிறார். இப்ப யோர்தானை கடப்பதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த முக்கியமான 4 காரியங்கள் இன்றைக்கு இஸ்ரவேலின் மக்களுக்கு தேவனாலே ஏற்படுத்தி வைக்கப்பட்ட 4 காரியங்கள். யோர்தானை கடந்தாத்தான் அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க முடியும். இந்த யோர்தானை கடக்கவில்லை என்றால் இந்த வனாந்தர பயணத்திற்கு முடிவே வராது. இந்த வனாந்தர பயணத்திற்கு முடிவு வரணும், வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்தை சுதந்தரிக்கணுமா இருந்தா இந்த யோர்தானை சாதாரண மனிதனாய் கடக்க முடியாது. கடந்த நாட்கள்ல கூட அரிதுவார்ல பெரிய வெள்ளப்பெருக்கு, ஒரு 10 பேர் ஒன்றா கைப்பிடித்து இந்த வெள்ளப்பெருக்கில் காப்பாற்றப்படணும் என்று சொல்லி ஒன்றா நிற்கிறாங்க. வெள்ளம் பிரவாகித்து ஓடுகிறது. இப்ப ஓடும்போது இந்த வெள்ளத்தில் இவர்களால் நிற்க முடியாதபடி 10 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வெள்ளத்தினால் அடித்துக்கொண்டு மரித்து போயிட்டாங்க. இப்ப சாதாரண அரிதுவாரினுடைய வெள்ளப்பெருக்கிலேயே இத்தனை பேர் மரிப்பார்கள் என்றால் அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக யோர்தானுடைய நதி கரை புரண்டு ஓடுனதாமா. இன்றைக்கு யோர்தான் அப்படி இல்லை. ஆனா அந்த நாட்களில் கரை புரண்டு ஓடுகிறதுனா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் கூட இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய நதியை எப்படி கடப்பது? அப்ப சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம் பெலனை மிஞ்சிய ஒரு போராட்டம் நம்மளை ஃபேஸ் பண்ணும். அந்த பெலனை மிஞ்சிய போராட்டம் இதற்கு முன்பாக வேற யாருமே ஃபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. இதை எப்படி பிரதர் நான் பாஸ் பண்ணி வர முடியும்? இதைத்தான் தாவீது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அப்ப தேவனாலே கடத்தி வைக்க முடியாத இடம்னு கிடையவே கிடையாதுங்க. மதிலும் கிடையாது, சுவரும் கிடையாது. இப்ப இந்த யோர்தானை கடப்பதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த தேவனுடைய 4 வெப்பன்கள்ல முதலாவது வெப்பன் என்னன்னா தேவனுடைய ஆசாரியர்கள். இதை யோசுவா 3வது அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலிருந்து சொல்றார். ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆசாரியர்கள். இந்த உலகத்தில் ஆசாரியர்கள் எனப்பட்டவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஆசாரியர் யாருன்னா ஆரோனும் ஆரோனுடைய வம்சாவளியில் வந்தவங்களும் தான். அப்ப ஆரோனுடைய வம்சாவளியில வந்த எலியேசர், எலியேசருடைய பிள்ளைகள், இந்த ஆரோனுடைய வித்து தான் இந்த தேவனுடைய ஆசாரியர்கள் எனப்பட்டவங்களா இருந்தாங்க. ஒருவேளை தேவனுடைய ஆசாரியர்களா ஆவதற்கு ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு எந்த தகுதியுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஆரோனுக்கு பிறந்ததுனால ஆரோனின் நிமித்தமாக இந்த பிள்ளைகளுக்கு தகுதி ஏற்பட்டு விட்டது. ஆரோனின் நிமித்தமாய்
சந்ததிக்கே ஒரு ஆசாரிய ஊழியத்தை கொடுப்பதற்கு ஆரோனினிடத்தில் தேவன் ஏற்படுத்தி வைத்த 3 காரியம். ஒன்று, தன்னுடைய சகோதரனாகிய மோசேக்கு ஆரோன் வாயாய் மாறினாராம். மோசே என்றால் என்னன்னா, ஜலத்தினின்று எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ மோசே ஜலத்தினின்று எடுக்கப்பட்டதற்கு முன்னாடி வேற ஏதாவது ஜலத்தினின்று எடுக்கப்பட்டதா அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஜலம் வெவ்வேறாய் பிரிக்கப்பட்ட போது, ஆகாய விரிவு உண்டான போது, ஆவியானவரும் ஜலத்தோட மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். நல்ல இயேசு ஞானஸ்தான யோர்தான்ல எடுக்கிற போது பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அப்போ ஒரு ஆசாரியன் எனப்பட்டவர் முதலாவது மோசேக்கு வாயாயிருந்தது போல தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கணும். அவர்தான் தேவனுடைய ஆசாரியன். 2வது காரியம், ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, இந்த மன்னா எங்களுக்கு வேண்டா வெறுப்பா இருக்கிறது என்று மன்னாவை குறித்து அற்பமாய் எண்ணின போது தேவனுடைய அக்கினி பாளையத்தில் பற்றி பிடிக்கிறது. அப்பொழுது மோசே தேவனுடைய கோபத்தை உணர்ந்து ஆரோனிடத்தில் சொல்றார், ஆரோனே, தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது, தூப கலசத்தில் அக்கினியை போட்டுட்டு ஜனங்களிடத்துல ஓடு என்ற போது, ஆல்ரெடியே அநேகர் அந்த அக்கினியில செத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஓடுனா நான் செத்து போயிட்டானா ஏன் மனைவி விதவையாயிருவாளே, ஏன் பிள்ளைகள் அனாதி ஆயிருவார்கள் என்று தன்னை குறித்து நினைக்காம தன்னைத்தானே வெறுத்து இந்த பலிபீடத்தில் வெந்து பலியாயிருக்கிற ஆட்டினுடைய அக்கினிய கையில எடுத்துட்டு தூப கலசத்தை எடுத்துட்டு ஆரோன் ஓடி மரித்தோரிடத்திலையும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்ற போது தேவனுடைய கோபம் நின்றதாமா. 2வது காரியம், தேவன் எப்படி ஜனங்கள் மேல அன்பாய் இருக்கிறாரோ அதே போல தேவனுடைய ஆசாரியனும் தேவனுடைய அன்புல நிறைந்திருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்கு விபத்து நடந்துருச்சு, அல்லது தன்னுடைய பிள்ளைக்கு ஒருவேளை டெலிவரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா தகப்பனோ தாயோ அந்த மருத்துவமனையில போய் தங்கியிருப்பாங்க. அந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஆனா அது வேற யாரோ ஒருத்தர் மருத்துவமனையில தங்கி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஆசாரியனுடைய இருதயம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல, ஒரு தாயினுடைய இருதயத்தை போல இருக்கணும். இதுதான் ஆரோனுக்குள்ள இருந்தது பாருங்க. அதுதான் இயேசு கூட இந்த நல்ல சமாரியன் ஊமையில சொல்றார், சம்பந்தமே இல்லாதவன் குற்றுயிரா கிடக்கிறான், அவனை தன் வாகனத்தில் ஏத்தி சத்திரத்தில் சேர்த்தி அன்று இரவு இவனுக்காக அந்த மருத்துவமனையில் அட்டெண்டரா இருந்து காலையில அவனுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து இன்னும் மருத்துவ செலத்துக்கு பணத்தை கொடுத்து மீதியா இருந்தா நான் திரும்பி வந்து தருகிறேன் என்று அவன் கடந்து போயிருக்கிறான். அப்படின்னா தேவன் ஒரு ஆசாரியனுடைய இருதயத்தில் எதை வைக்க விரும்புகிறார்னா ஜனங்கள் மேல பரிதபிக்க கூடிய அன்பு. இதுதான் ஆசாரியனாகிய ஆரோனுடைய இருதயத்தில் 12 கோத்திரத்து மக்களுடைய பெயர்களும் பதிக்கப்பட்ட ஏபோத்தை தரித்திருக்கணுங்கிறார் தேவனுடைய ஆசாரியனுடைய இருதயம். 3வது காரியம், ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் ஜனங்களுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களிடத்தில் இருக்கிற பாவத்துக்காக பரிதபிக்க கூடிய மனிதனா இருந்தார். தாம் பிள்ளை கூட செத்து போயிட்டாருங்க. தாம் பிள்ளை செத்த உடனேயே தாம் பிள்ளை செத்ததுக்கு காரணம் பிள்ளைகள் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. இவங்க செத்தது அந்நிய அக்னியினால, ஆனா அடித்தது யாருன்னா தேவன் தான்.
தாம் பிள்ளையை அடித்த தேவனுக்கு யாராவது ஊழியம் செய்வாங்களா? இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒரு சின்ன ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஒருவேளை மெரிட்ல பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க, அது மெரிட்ல வரலைன்னா அதுக்கே தேவன் கையை விட்டுட்டாரு, காலை விட்டாருன்னு நினைக்கிற போது, இங்க 2 பிள்ளைங்க ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க. அதுவும் தேவனால இறந்து இருக்கிறாங்க. அவர் ஊழியத்தை விட்டுட்டு போகல. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலருக்காக ஆட்டை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போனாங்க. அப்ப இந்த முறையின்படி வருகிறவர் தான் ஆரோன். இந்த ஆரோனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரியர்கள். இப்ப ஆரோனை காட்டிலும் மேலான ஒரு ஆசாரியனாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த உலகத்திற்கு இயேசு வருகிறார். எப்படி ஆரோனுக்குள்ள இத்தனை குணாதிசயம் இருந்து, இத்தனை குணாதிசய நிமித்தமாய் அந்த சந்ததியே ஆசாரியர்களா மாறினது போல, இன்றைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு உங்களுக்காக எனக்காக பிரதான ஆசாரிய ஊழியத்தை அவர் எடுத்துக்கிட்டது மாத்திரமல்ல, அந்த ஊழியத்திற்கு தன்னையே பலியாய் கொடுத்ததுனால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய தேவாலயத்தின் திரைசிலை 2 அவருடைய மரணத்தில் கிழிக்கப்பட்டபடியினால இப்ப இயேசுவின் பிள்ளைகளாய் மாறின நீங்கள் நானும் ஆசாரியராய் மாறல, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் சொந்த ஜனமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். இப்ப ஆரோனி நிமித்தமாய் ஆரோனுடைய பிள்ளைகள் இந்த யோர்தானுக்கு வரணும். இது ஆரோனுடைய பிள்ளைகள் மாத்திரம் வந்தா யோர்தான் பின்னிட்டு திரும்பாது. இன்றைக்கு ஆசாரியர்கள் வந்த உடனேயே யோர்தான் பின்னிட்டு திரும்பவே திரும்பாது. அந்த ஆரோனுடைய பிள்ளைகளாகிய ஆசாரியர், தேவனுடைய ஆசாரியர் சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது ஒன்று இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய 3 முக்கியமான காரியத்தை வேதம் சொல்லுகிறது. முதலாவது, இஸ்ரவேலின் மக்கள் 40 வருடம் காலைதோறும் புசித்த மன்னா ஒரு கிண்ணத்துல இருந்தது. இந்த மன்னாவை ஏன் தேவன் இஸ்ரவேலின் மக்களுக்கு அனுப்பினார்? இரண்டாவது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. மூன்றாவது, தேவனாலே 2 விசை கையினால் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகை இருந்தது. இவைகளெல்லாம் இருந்த இந்த உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்திலே இருந்து செய்யப்பட்டது. அப்ப இந்த 4 முக்கியமான காரியம். ஒன்று, தேவனுடைய ஆசாரியர்கள். இரண்டாவது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கக்கூடிய 3 முக்கியமானது. அதுவும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தால் செய்யப்பட்டது. இந்த யோர்தானுக்கு முன்னாடி கூட அவர்கள் சித்தீமிலிருந்து தான் புறப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற இந்த கடக்க முடியாத பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை கடப்பதற்கு அவர் நம்மளை பிள்ளைகளாய் ஏற்றிருக்கிறாரு, ஆசாரியரா மாற்றி இருக்கிறாரு. ஆனா நாம மாத்திரம் போனா யோர்தான் பின்னிட்டு திரும்பாது. அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டிய இந்த 3 காரியத்துல இந்த மன்னா எப்பொழுது வந்தது என்று யாத்திராகமம் 16வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற போது, இந்த இஸ்ரவேலின் மக்கள் 2 மாதம் எகிப்தை விட்டு விடுதலையாகி வந்து எகிப்தினுடைய தானியங்களையே புசித்துக் கொண்டிருந்திருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு நம்ம டிராவலிங்க்கு போறோம்னா, ஒருவேளை ட்ரெயின்ல போறவங்க ட்ரெயின்ல ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு பிரயாணத்திற்கு எப்படி ஆகாரம் எடுத்துக்கொண்டு போறோமோ அது மாதிரி இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது வெள்ளரிக்காயை கொண்டு வந்திருக்கிறாங்க, வெள்ளப்பூண்டை கொண்டு வந்திருக்கிறாங்க, வெங்காயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, எகிப்தில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனாலதான் 2 மாதம் சென்ற பின்பு இவர்களுக்கு புசிக்க எதுவும் இல்லாததுனால இப்ப ஆரோனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் வனாந்தரத்தில் முறுமுறுக்கிறாங்க. அந்த முறுமுறுக்கிற போதுதான் கர்த்தர் தேவ தூதர்கள் புசிக்கிற மன்னாவை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார்.
அப்ப அது வரைக்கும் ஆபிரகாம் கூட இந்த மன்னாவை புசிக்கல, ஈசாக்கு கூட இந்த மன்னாவை புசிக்கல, யாக்கோபு கூட இந்த மன்னாவை புசிக்கல, எகிப்துல பிறந்த எந்த இஸ்ரவேலரும் இந்த மன்னாவை புசிக்கல. முதலாக வானத்திலிருந்து தேவன் இந்த மன்னாவை கொடுக்கிறார். ஏன் இந்த மன்னாவை கொடுத்தார் அப்படின்னா, உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படி இந்த 40 வருடமாய் வனாந்தரத்தில் உன்னை நடத்தி வந்த தேவனை நீ நினைப்பாயாக. தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்று உன் இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படிங்கிறார். அப்ப இதுவரைக்கும் எகிப்தனுடைய தானியத்தை புசித்தவங்களுக்குள்ள எகிப்தை குறித்து சகல நன்மையும் நிறைந்திருந்தது. சொல்றாங்க, எகிப்துல கல்லறை இல்லைன்னா சொல்லியா இந்த கடற்கரைக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லிதான் இந்த வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்தியா? எகிப்துல எவ்வளவு செல்வ செழிப்பாய் இருந்தோம் என்று சொல்லி எகிப்தை மேன்மை பாராட்ட வைத்ததே எதுனா, எகிப்தில் புசித்துக் கொண்டிருந்த ஆகாரம். இந்த ஆகாரங்கிறது ஆகாரம் மாத்திரம் இல்லைங்க, உபதேசமும் கூட. இன்றைக்கு தேவனுடைய உபதேசத்தை கேட்கிற போது தேவனாலே நாம் எதையும் செய்ய முடியும் என்கின்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு வரும். ஆனா தேசத்தினுடைய உபதேசத்தையே கேட்டு பழகின உங்களிடத்துல தேவனுடைய ஒரு வார்த்தைக்கு கூட நம்புவதற்கு இருதயம் ஒத்துக்காது. சோதோம் கொமோரா பட்டணத்துல பல வருடங்கள் இருந்த லோத்துவின் இடத்துல தேவதூதர்கள் வந்து ஒரு ராத்திரி தங்கி இருந்துட்டு, இந்த சமபூமி எங்கும் இல்லாத பின்னிட்டு பாராத ஜீவன் தப்ப அந்த மலைக்கு ஓடி போ அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லுகிறவர்கள் யாரு? நம்மள ஒரு இடத்திற்கு தேவன் போய் என்று சொன்னார்னா போவதற்கு தேவையான பலனையும் கொடுத்து தான் அனுப்புவார். ஆனா அதை அறியாத லோத்து தான் சொல்றாரு, என்னால அந்த மலைக்கு ஓடி போக முடியாது, இந்த பக்கத்துல சோவார் இருக்குதுங்கிற. இது எல்லா மனுஷருக்குள்ளே இருக்குதுங்க. இந்த இஸ்ரவேலருக்குள்ள இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே விசுவாச குறைவு எனப்பட்டது இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக பிலிப்புவை அழைத்து, கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள், 5000 ஸ்திரீகள், ஒருவேளை 5000 குழந்தைகள்னா 15000 பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு புசிக்க ஆகாரம் கொடுக்க என்ன பண்ணலான்னு கேட்கிறார். அப்ப இந்த பிலிப்புவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. இயேசு சரீரத்தில் இருக்கிறாரு. சரீரத்தில் இருக்கிற இயேசுவுக்கு ஆல்ரெடி அந்த பிலிப்பு ஊழியமும் செய்துட்டார். இந்த பிலிப்பு செய்த ஊழியத்துல தான் நாத்தான் எனப்பட்ட ஒரு நித்தானியேல் எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துல வர்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று இயேசு இந்த நித்தானியேலை பார்த்து தான் சொல்றார். அப்போ ஊழிய செய்த மனுஷன், சரீரத்தில் இயேசுவோடு கூட இருந்த மனுஷன், இயேசுனுடைய சத்தம் கேட்ட மனிதனுடைய இருதயம் கூட பாருங்க. இங்க இருக்கிற புருஷர்கள் 5000 பேரு, எல்லாரும் சாப்பிடணுமா இருந்தா இப்ப அப்பமும் கிடையாது. இதை போய் வாங்கி ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு உடனே அந்த எந்த இடத்துல கடை இருக்குது, எப்படி வாங்குறதுன்னு தெரியாது என்று அன்றைக்கு இயேசுவின் இடத்திலே பிலிப்பு சொல்றார். அங்கதான் இயேசு ஒரு அற்புதத்தை செய்யறார். புல்கள் நிறைந்த ஒரு இடத்துல 50 பேரா உட்கார வச்சு ஒரு சிறு பையனிடத்திலிருந்து இந்த அப்பத்தை வாங்கி ஜெபம் பண்ணி கொடுத்து முடிந்ததுக்கு அப்புறம் இவைகள் ஒன்றும் சேதமாகாதபடி இதை சேகரித்து வைங்கள் அப்படிங்கிறார். அவங்க சேகரித்தது 12 கூடை அளவுதான் இருந்தது. ஏன் ஒரு 25 கூடை ஆயிருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா ஒரு 4 கூட 3 கூட மீதி ஆயிருக்கலாம் இல்லையா? இப்ப தேவன் ஏன் 12 கூட அப்பத்தையும் மீனையும் மீதம் இருக்கிற அளவுக்கு கொடுத்தார் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் வருகிற வரைக்கும்
தலையில பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம், இருதயத்துல பலவிதமான சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிற அப்போ நம்ம தலைமையில இருக்குமானா, இந்த அப்பம் எங்க இருந்து வந்தது பிரதர், இந்த கூடையில என்ன வச்சிருக்கிறீங்கன்னு வழியில இருக்கிறவங்க கேட்கிற போது, இப்ப சந்தேகத்தை பேசுகிற வாயா இல்லாதபடி அற்புதத்தை பேசுகிற வாயாய் மாற்றி விடுகிறவர். இப்ப இதற்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா மன்னாவை கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப இன்றைக்கு நாமளோ உலகத்தின் செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், உலகத்தின் செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறோன்னு வைங்களேன், உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காது. பரியாசம் பண்றதா இருக்கலாம், கேலி கிண்டல் செய்யறதா இருக்கலாம், அல்லது சந்தேகப்படுகிறதா இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. அன்பானதுன்னா அன்புங்கிறதுக்கு நம்மளுடைய சர்டிபிகேட்லயே எங்க தேடி பார்த்தாலுமே இடம் இருக்காது. அதனாலதான் சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதீங்க, பாவியலின் வழியில நிக்காதீங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. இவைகளை செய்யாம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானியுங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பிரியமாயிருந்து தியானிக்கணும். ஆனா தேவையில்லாதவைகளை நம்ம சேர்த்தக்கூடாது. அப்ப இந்த மன்னாவினுடைய தேவை எதுக்கு அப்படின்னு ஆசாரிப்பு கூடாரத்தில் சொல்றாருன்னா, இந்த மன்னா உன்னுடைய வாழ்க்கையில தேவனை போல சிந்திக்க வைக்கக்கூடியது, தேவனை போல பார்க்க வைக்கக்கூடியது, சிருஷ்டித்தவருடைய சாயலை தரித்துக் கொள்ளுகிற புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற எண்ணங்கள்ல சிந்தைகள்ல மாற்றங்களை கொண்டு வருகிறதுக்கு மன்னாவை தேவன் ஏற்படுத்துகிறார். இரண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல். அந்த நாட்களில் ஊழியம் எல்லாருக்கும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எகிப்திலிருந்து விடுதலையாக்கும் போது கூட என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு என்றுதான் மோசேயின் மூலமாய் தேவன் பார்வோனிடத்துல பேசினார். ஆனா ஒரு காலகட்டம் வருது, மோசே 40 நாள் சீனாய் மலையில தேவனுடைய வார்த்தையை வாங்க போறாரு. சீனாய் மலைக்குள்ள போன மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல. அதனால நம்மளை வழிநடத்தி கூட்டிக் கொண்டு போவதற்கு தெய்வங்களை ஏற்படுத்தி என்று சகல இஸ்ரவேலரும் ஆரோனை வற்புறுத்தினது நிமித்தமாய் ஆரோன் இஸ்ரவேலரிடத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் வாங்கி ஒரு பொன்கன்று குட்டியை சிருஷ்டிக்கிறாரு. இதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறது என்ற போது ஜனங்கள் எல்லோரும் இந்த பொன்கன்று கட்டிக்கு முன்பாக ஆடி பாடி அதை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்களாமா. இதை தேவன் சொல்றாரு, ஜனங்களை நிர்வாணப்படுத்தினா ஆரோன் அப்படிங்கிறார். நீ கூட்டிக் கொண்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துட்டாங்க, நீ போ, அந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்றார். மோசேனுடைய கெஞ்சுதலின் நிமித்தமாக தேவன் அந்த சினத்தை தணிந்து, இப்ப மோசே 40 நாள் இரவு பகலும் உபவாசித்து தேவனால் கைப்பட எழுதி கொடுத்த அந்த கற்பலை எடுத்துக்கொண்டு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் இந்த பொன்கன்று கட்டிக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டிருக்கிறாங்க. தன் கையில் கொண்டு வந்திருந்த தேவனுடைய கற்பலகையை மலையின் மேல தூக்கி அடிக்கிறாரு. இதற்கு பின்பு அந்த பொன்கன்று குட்டி உடைக்கப்படுகிறது, அது அக்கினிக்கு இரையாக்கப்படுகிறது. அதனுடைய சாம்பலை கரைத்து சகல இஸ்ரவேலரையும் குடிக்க வைக்கிறார். என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் என் பட்சத்தில் வாருங்கள் அப்படிங்கிறார். அப்ப அறிந்தோ அறியாமலோ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள பிரவேசிச்சிருவோம். ஒருவேளை இந்த பொன்கன்று குட்டி செய்கிற ஒரு பிளான் ஏதோ ஒரு கோத்திரத்து மக்களா இருக்கலாம், இல்லது சொற்ப ஜனங்களா இருக்கலாம். ஆனா சகல ஜனங்களும் இதற்குள்ள உடன்பட்டாங்க, சோதனைக்குள் உட்பிரவேசிச்சிட்டாங்க. ஆனா தேவன் பை சான்ஸ் கொடுக்கிறார். நீ பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம், தேவனுக்கு ஆசாரியர்களா மாறலாம், தேவனோடு கூட இருக்கலாம், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி தேவன் மோசேக்கு இறங்கினதுனால, அந்த முச்செடியில தயையை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தினபடியினால
இப்பொழுது மோசே சகல இஸ்ரவேலரிடத்துல சொல்றார், தேவன் கிருபையுள்ள தேவன், தயவுள்ள தேவன், நீங்க தேவனிடத்துல ஓடி வந்துருங்கன்ன போது அங்க லேவி கோத்திரத்தார் மாத்திர வர்றாங்க. தகப்பன் என்றும் பாராம, தாய் என்றும் பாராம எல்லோரும் மோசேயின் பக்கத்துல வந்து நின்னாங்க. இதன் அடிப்படையில தான் இந்த லேவி கோத்திரத்தார் வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளை சுமக்கிறாங்க. ஆசாரிய ஊழியம் ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் செய்யணும். ஆனா இவங்க தேவன் பட்சத்துல வந்து நிக்க மாட்டாங்க, தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க. இந்த அவயங்கள் தேவனுடையதா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன வேணும்? ஆசாரிய ஊழியம் செய்யணும். எதுக்கு ஆசாரிய ஊழியம் செய்றீங்க? ஏன்னா பலி செலுத்துகிற போது அந்த பலியின் மேன்மையானதுகள்லாம் ஆசாரியனுக்கு போய் சேருது. அப்ப இந்த மேன்மைக்காக ஆசாரிய ஊழியம் செய்வோம் என்று எல்லோரும் வாக்குவாதம் பண்ணினபடினால இப்ப கர்த்தர் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றார். என்னன்னா, இந்த 12 கோத்திரத்து மக்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்களை எடுத்து எல்லோருக்கும் தூபகலசத்தை எழுது. ஆரோனுடைய தூபகலசமும் லேவி கோத்திரத்தில் இருக்கணும். அதோடு கூட ஒவ்வொருவருடைய கோல்களும் பெயர் எழுதப்பட்டு சாட்சியின் கூடாரத்தில் கொண்டு வந்து வைக்கணும் என்ற போது எல்லாருடைய பெயர்களும் மக்கள் தேர்ந்தெடுத்து எழுதினாங்க. ஆனால் லேவி கோத்திரத்தில் இருக்கிற அந்த கோளினுடைய பெயரை தேவனே எழுதினார். மோசேயின் மூலமாய் இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிறவருடைய கோளின் பெயர்ல ஆரோனுடைய பெயரை எழுதினார். இப்ப சாட்சியின் கூடாரத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஒரு இரவோடு இரவாகுங்க. அது துளிர்க்குது, பூ பூக்குது, காய் காய்க்குது, வாதுமை கனிகளை கொடுக்குது. இப்ப தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய கோல், ஆரோனுடைய கோல் இப்ப வாதுமை பழங்களோடு இருக்குது. மற்றவர்களுடைய கோள்கள் அத்தனையும் எப்படி உள்ள போனதோ அப்படியே இருக்குது. அப்ப இன்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனுக்குள்ள இருக்கிற கனி நிறைந்த வாழ்க்கை, ஒரு ஆசாரியனுக்குள்ள எது இருக்குதோ இல்லையாங்க, கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கணும். இந்த கலாத்தியருக்கு எழுதும் போது ஆவிக்குரிய கனிகளை தேவனே ஏற்படுத்துறார். ஆவியை பெற்றா தாங்க ஆவிக்குரிய கனிகள் எனப்பட்டது இருக்கும். ஆவியை பெறலன்னா எப்படி ஆவிக்குரிய கனிகள் இருக்கும்? அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த யோர்தானை கடக்கணுமா இருந்தா இந்த ஆவிக்குரிய கனிகள்ல மிக மிக பிரதானமான கனியாகிய தேவனுடைய அன்பு எனப்பட்டது இருக்கணும் பாருங்க. இப்ப தேவனுடைய அன்பு எனப்பட்டது எனக்கு இல்லாம நான் என்னத்தை வேணாலும் செய்யலாம். அன்னதானம் கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப அன்பில்லாம அன்னதானம் பண்ண முடியுமா? அன்பில்லாம தான தர்மம் பண்ண முடியுமானா, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, பிரதர் இதை செஞ்சீங்கன்னா உங்க கர்மம் தீரும்னு சொன்னாங்கன்னா அதை செய்யத்தான் போறாங்க. இவங்க அன்பினால செய்யல. ஆனா அன்பினால் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஆவியானவர் மூலமாய் அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டா தான் செய்ய முடியும். ரோமர் 5:5 அதுலதான் சொல்லுகிறது. அப்போ ஒரு ஆசாரியனுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய அன்பு தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கணும் பாருங்க. மூன்றாவது, தேவனாலே எழுதி கொடுக்கப்பட்ட இரண்டாம் இசை எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகை இருந்தது. இரண்டாம் இசை ஏன் தேவன் எழுதி கொடுத்தார்? இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சில நேரம் அறிந்தோ அறியாமலோ மகா பரிசுத்தமான தேவன், இந்த மகா பரிசுத்தமான தேவனுடைய அந்த லெவலுக்கு நம்ம இருந்தாத்தான் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வார் என்கின்ற நிலைமைக்கு போயிடும். இந்த மோசே யாருங்க? தேவனாலே மறுரூபமாக்கப்பட்டு எகிப்துல அற்புத அடையாளங்களை பார்த்த மனுஷன். இன்னி சொல்ல போனா ஜெபித்து ஜெபித்து இன்னைக்கு இந்த சீனாய் மலை வரைக்கும் அழைத்து கொண்டு வந்துட்டாரு. இப்ப 40 நாள் உபவாசம் பண்ணிட்டாரு. மலையை விட்டு கீழே இறங்கின போது தப்பு செய்தது யாருன்னா இஸ்ரவேலர். தேவையில்லாதது எதுனா பொன் கன்றுக்குட்டி.
அவர் பொன்கன்று குட்டியை உடைக்கிறதற்கு முன்னாடியே தேவனால் கைப்பட எழுதி கொடுத்த கற்பலகையை உடைச்சிட்டார். யோசிச்சு பாருங்களேன், அந்த கற்பலகை என்ன பாவம் செஞ்சிச்சு? ஏன் கற்பலகையை உடைச்சிங்க? அப்ப அங்க தேவனே முழுக்க முழுக்க எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலையை உடைத்த மோசே தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய குற்றவாளி. பொன்கன்று குட்டி செய்து உடைச்சவங்க கூட பாவத்தில் செய்து பாவத்தின் நிமித்தமாக பொன்கன்று குட்டி உடைக்கப்பட்டது. ஆனா மோசே உடைச்சது ஒரு பாவமும் செய்யாத தேவனுடைய கற்பலகையை உடைக்கிறார். இப்ப தேவனுடைய கற்பலகையை உடைக்கிறதற்கு கோபம் மோசேக்கு இருந்தது பாருங்க. இரண்டாவது விஷயம் தேவன் மோசேனிடத்துல சொல்றார், மோசே நீ உடைத்த கற்பலகைக்கு ஒத்த கற்பலகையை நீ செய்து கொண்டு வா, நான் அதுல எழுதி கொடுத்த அதே வார்த்தையை எழுதி கொடுப்பேன் என்கிறார். இப்ப பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்த போதும் கூட ஜனங்கள் மேல பரிதாபப்படுகிற ஒரு அன்புள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நினிவே மக்களுக்கு இறங்கின ஒரு தேவன், வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாச தெரியாத லட்சோப லட்சம் ஜனங்களுக்காக பரிதாபப்பட்ட தேவன் இன்றைக்கு இந்த இஸ்ரவேலின் மக்களுக்காக நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே கிருபையை கொடுத்து மோசேயை மறுபடியும் 40 நாள் சீனாய் மலைக்கு வரவழைத்து அந்த உடைத்த கற்பலகையில என்ன எழுதினாரோ ஒன்று கூட மாறலைங்க. சில இடங்கள்ல போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு நல்லா இருக்கும். அதாவது விவிஐபி அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல இருப்பாங்க, விஐபிங்கிற ஒரு லிஸ்ட்ல இருப்பாங்க, ஆர்டினரி பீப்புள்னு இருப்பாங்க. அதனால மோசே நீ தப்பு பண்ணிட்ட, நான் எழுதி கொடுத்த என் கற்பலையை உடைச்சிட்டேன், அதனால செகண்ட் கிரேடில் நான் இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறேன்னு எழுதி கொடுக்கல, ஃபர்ஸ்ட் என்ன எழுதி கொடுத்தாரோ அதையே மறுபடியும் எழுதி கொடுக்கிறார். இந்த கற்பலகை தான் இந்த சித்தி மரத்தால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டியில இருந்தது. இதை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் நின்ற மாத்திரத்துல தான் சகல இஸ்ரவேலரும் இந்த யோர்தானை கடந்து போனாங்க. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறார் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல, சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலத்தை தேடுவாய் என்றால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் யோர்தானை கட்டாயம் கடக்கணும். ஆனா நம்மளால யோர்தானை கடக்க முடியாது. தேவன் நம்மோடு கூட வந்து தேவனுடையவைகள் நமக்குள்ள இருக்குமானா இந்த யோர்தானை கடக்க தேவனுடையவைகள் நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, கோளும் கையோடு இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவ்விரு பரிவாரங்களை உடையவனானேன். இவ்விரு பரிவாரங்கள்ல மேல எழுதுறாரு, நீர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் நீர் எனக்கு பாராட்டின சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனு பாத்திரன் அல்ல. இப்ப இந்த நாட்களில இந்த யோர்தானை கடப்பதற்கு பிரதான ஆசாரியர்கள் தேவை, சித்தி மரத்தால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி தேவை, தேவனே கொடுத்த மன்னா தேவை, தேவன் துளிர்க்க பண்ண ஆரோனுடைய கோல் தேவை, இதற்கு மேலாக கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவனுடைய வார்த்தை தேவை. இப்ப நம்ம இதை கடந்துடலாம். சில பேர் பாருங்க இந்த யோர்தானை கடந்து போகவே இல்லை. இந்த 12 கோத்திரத்துல 1.5 கோத்திரத்து மக்கள் யோர்தானுக்கு முன்னாடியே நின்னுட்டாங்க. மீதி 10 கோத்திர மக்கள் தான் யோர்தானை கடந்து போனாங்க. அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்களேன், இந்த தேவ சாயலே இல்லாம சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறாம எல்லாவற்றிலேயுமே இன்னும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாகவே இருக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாம். மகா பிரதான ஆசாரியனாய் இயேசு இருக்கிறார். அவரே நமக்கு
அன்றைக்கு சித்தி மரத்தால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி எப்படியோ அதுபோல சிலுவை மரத்துல தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதோடு கூட தன்னுடைய சரீரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தைரியமாய் வந்து சேர கடவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த யோர்தானை அன்றைக்கு யோசுவா தன்னிச்சையாய் கிடக்கல, இஸ்ரவேலரும் தன்னிச்சையாய் கிடக்கல, ஆசாரியர்களும் தன்னிச்சையாய் கிடக்கல. தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை பெட்டியோடு இணைந்து அவர்கள் யோர்தானை கடந்தது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை பங்கிட்டு சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த யோர்தானை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்த வாரம் எலிசா எப்படி யோர்தானை கடந்து பரியாச கூட்டத்தின் மத்தியில, அற்பமாய் எண்ணப்பட்ட ஜனங்களின் மத்தியில தேவனுடைய மகிமையான அந்த பணியை செய்தார் என்று நாளைக்கு இரவு 9 மணிக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? யோர்தான் வேண்டாம் என்று பின்னாடி போயிருவியா? இல்ல உத்தரகாண்டில் 10 பேர் ஒன்னா தண்ணிக்கு முன்பாக பிடித்து நின்று எப்படியாவது கரை சேர்ந்துருவா, யாராவது காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற தன் மேல நம்பிக்கை வைத்து, மக்கள் மேல நம்பிக்கை வைத்து அந்த தண்ணியோடு தண்ணியா அடித்து மரணத்தை சந்தித்தாங்க. வாழ்வை இழந்தது போல பிரச்சனையில அப்படியே மூழ்கி போயிருவோமா? துன்மார்க்கன் இருளிலே மௌனமாவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாதபடி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க தேவனுடையவைகளை சார்ந்து கொள்ளணும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீதான் யோர்தானை உருவாக்கினவர். ஆண்டவரே, ஏதோமில உற்பத்தி பண்ணி சவக்கடல்ல கொண்டு போய் சேர்த்துகிறவர் நீரப்பா. இதற்கு முன்பாக இதை எங்களுக்காக பின்னிட்டு திரும்ப பண்ணுகிறவர் நீராயிருக்கிறதற்காய் சோத்ரம். உம்முடையவைகளை எங்கள் வாழ்க்கையில தரித்து கொண்டு ஆண்டவரே, பிரச்சனையில நாங்கள் அழிந்து போகாதபடி இவைகளை கடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பூலோகத்தார் யாவரும் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரப்போறதற்காய் சோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.